ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 62 இறைவார்த்தைகள் 11 மற்றும் 12ல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன். என் தலைவரே, உண்மை பேரன்பு உமக்கே உரியது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கின்றீர் என்று அங்கு ஆற்றல் அது யாருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஆங்கிலத்தில பவர் அல்லது எனர்ஜி எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த பவர் வந்து யார்ட்ட இருக்குது அப்படின்னா, ஆற்றல் யார்ட்ட இருக்குது அப்படின்னா, அது கடவுள்ட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிறோம், என்ன அப்படின்னா, நம்ம நோன்பு இருக்கிறோம். நோன்பு இருக்கிறதால எனக்கு வந்து வல்லமை வந்துரும். எனக்கு சக்தி கிடைச்சிரும். நான் வந்து என்னால தீய சக்தியில விரட்ட முடியும். நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆற்றலை, இந்த சக்தியை கொடுக்கிறது யார் அப்படின்னா, கடவுள் தான். அப்போ இந்த தவ காலத்தில இந்த நோன்பு இருக்கிறோம். இந்த நோன்பு இருப்பதான நோக்கம் என்ன? எதற்காக வந்து நோன்பு இருக்கிறோம்? ஒரு சின்ன உதாரணத்த உங்களுக்கு நான் வந்து மேற்கோள் காட்ட விரும்புறேன். இப்ப பாருங்க, ஒரு ஆறு வருது. ஆறு வந்து பல அப்படியே என்ன செய்றாங்கன்னா, டேம். அந்த டேம்ல இருந்து பல இடங்களுக்கு வந்து கால்வாய் வழியாக அப்படியே அது என்ன செய்யுது அப்படின்னா, தண்ணீர் வந்து போய்க்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குழாய் இருக்கிறது. இப்ப அந்த குழாய், அந்த தண்ணீர் வர இடத்துக்கு நேரா இருந்தா தான், அந்த தண்ணீரானது அந்த குழாய்க்குள்ள அப்படியே என்ன செய்ய முடியும்னா, வர முடியும். அது போக வேண்டிய இடத்துக்கு, செல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து செல்ல முடியும். தண்ணி இங்க வருது, குழா அங்க இருக்குது. அப்போலாம் வந்து போக முடியாது. அப்போ தண்ணீர் வந்து விரயமாகும். எங்க சுத்தி தேவையில்லாத இடங்களுக்கு போயி, என்ன செய்யும் அப்புட்ன்னா, அது வந்து தேவையில்லாத நேரம், தேவையில்லாம தண்ணீர் வந்து விரயமாகக்கூடிய ஒரு நிலை. அதேபோல இந்த தவ காலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நோன்பு இருப்பதன் வழியாக, தவம் இருப்பதன் வழியாக, நாம வந்து கடவுள நோக்கி போறோம். நம்முடைய ஆன்மாவ கடவுள நோக்கி வந்து என்ன செய்றோம்? அழைத்து செல்கிறோம். நாம தப்பா நினைச்சிடக்கூடாது. கடவுள் வந்து நம்மள நோக்கி வருவாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை தவறாக இருக்கிறது. என்னுடைய பார்வை தவறாக இருக்கிறது. உடல் இன்பத்தில, சிற்றின்பத்தில நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த தவ காலத்தில, அல்லது நான் எப்பொழுதெல்லாம் நோன்பு இருக்கிறேனோ, கடவுள நோக்கி நான் உண்மையான நோக்கத்தோட அந்த நோன்பு இருக்கின்ற பொழுது, நான் என்ன பண்றேன்? என்னுடைய வாழ்வை கடவுளை நோக்கி நான் வந்து அழைத்து செல்கின்றேன். அப்போ என்னுடைய வாழ்வ கடவுள நோக்கி அழைத்து செல்லணும் அப்படின்னா, எனக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு, அல்லது நான் எனக்கும் கடவுளுக்குமான உறவை சரி செய்வதற்கு, நான் மேற்கொள்ளக்கூடிய அந்த நோன்பு, அந்த மனநிலை வந்து சரியாக இருக்கணும். அந்த அந்த டிஸ்பொசிஷன் ஆங்கிலத்தில சொல்லுவோம். அந்த மனநிலை, அந்த உள்ளம் வந்து கடவுள நோக்கி சரியான விதத்தில வந்து இருக்கணும். கடவுள் வந்து நம்முடைய உள்ளத்த தான் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, பார்த்துக் கொண்டே இருக்கிறாரு. அப்ப பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வெறுமனே வெளி அடையாளங்களுக்கு நான் வந்து நோன்பு இருக்கிறேன், நான் வந்து அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அதெல்லாம் கடவுள் கேட்கலப்பா. உன் மனசு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உன் மனசு சுத்தமா இருக்குதா? அப்போ இந்த ஆற்றல், இந்த சக்தி இது எல்லாமே கடவுள் தான் கொடுக்கிறாரு. அப்போ கடவுளை மனமாற்றது அல்ல. ஐயோ! நான் நோன்பு இருந்தா கடவுள் மனசு மாறார் அப்படிலாம் இல்ல. நான் கடவுள நோக்கி போறேன். அப்ப இந்த தவ காலத்துல ஆண்டவரே, இந்த நோன்பின் வழியாக நான் மேற்கொள்ளக்கூடிய தவ முயற்சிகள் வழியாக, நான் உம்மை நோக்கி வர வேண்டும். நீர் உம்மையே எங்களுக்காக கொடுத்தீர். இது எங்களுடைய வாழ்வை உமக்கு நாங்கள் கையளிக்கின்றோம் என்று சொல்லி, நம்மை நாம் அர்ப்பணித்து, இந்த தவ காலத்தில் நாம் பயணிப்போம். அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க, ஏதோ எங்களுக்கு தேவையான பெலனை தாரும் என்று சொல்லி, நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஏதோ தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளும், ஆண்டவரே, உம்மை மனமாற செய்வதற்கு அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்வை சரி செய்து கொண்டு, நெறிப்படுத்தி, உமக்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் என்கிற ஒரு ஆழமான புரிதலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய நோன்பு, எங்களுடைய மனநிலைகள் சரியாக இருக்கின்ற பொழுது, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் வரங்கள் அபரிவிதமாக எங்களிலே பொங்கி வழிந்தோடும். ஆகவே ஆண்டவரே, எங்களுக்கு தகுந்த மனநிலையை தாரும். நல்ல மனநிலையோடு நோன்பு இருக்க, தவ முயற்சிகளை மேற்கொள்ள எங்களுக்கு வழிகாட்டுதலை தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.